எல்லோருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய 138வது இந்த ஜூம் மூலமான அதிமுக தொண்டர்களுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நம்ம நடத்திட்டு இருக்கோம். இதுவரை 137 நிகழ்ச்சிகளை நம்ம வெற்றிகரமா நடத்தி இருக்கிறோம். பல ஆயிரம் பேர் இதுல கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். லட்சக்கணக்கான பேர் இதுல கலந்திருக்கிறாங்க. கோடிக்கணக்கானவர்கள் இதை பார்த்து சமூக வலைதளங்கள்ல தங்கள் கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்திருக்கிறாங்க. நிச்சயமாக, அதாவது அதிமுக தொண்டர்கள் என்றால் தலைமை சொல்றது அப்படியே தலையாடி போயிடுவாங்க என்பதை தாண்டி அந்த தொண்டர்களை நம்ம பேச வச்சிருக்கிறோம். அவர்கள் கருத்துக்களை நம்ம வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம். அவர்களை அதிமுக சட்ட விதிகளை பற்றி அவர்களிடத்துல நம்ம விளக்கி சொல்லி இருக்கிறோம். எல்லோருமே ஒரு விழிப்புணர்வு மிக்கவர்களாக இந்த இயக்கம் எதிர்காலத்தில் எப்படி வழிநடத்தப்பட வேண்டும் என்று தங்கள் கருத்துக்களை தெரிவிப்பவர்களாக அவர்களை நம்ம உருவாக்கி இருக்கிறோம். அந்த வகையில் இந்த பணி கடந்த ஒரு 1.5 ஆண்டு காலமாக மிக சிறப்பாக நடந்துட்டு இருக்குது. மிக அதிகமான ஆர்வத்தோடு அதிமுக தொண்டர்களின் பங்களிப்பு இதுல மகத்தானது. இன்றைக்கு நம்ம பேசுற அந்த தலைப்பு என்பது இப்ப சமீபத்தில் எல்லோரும் பார்த்திருப்பீங்க. அந்த 3 வேளாண் மசோதாக்களை பாரதிய ஜனதா கட்சி அரசு 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு அமல்படுத்தினாங்க. அப்ப எல்லோருமே என்னுடைய கருத்தெல்லாம் பல இடங்கள்ல நம்ம சொல்லியிருக்கோம். இது வேண்டாம், இது விவசாயிகளுக்கு எதிரான ஒரு சட்டமாக இருக்கு, இதை ஏற்கக்கூடாது, அதிமுக இதை ஆதரிக்க கூடாது. நீங்க சமூக வலைதளங்கள்ல பார்த்தீங்கன்னா அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பன்னீர்செல்வம் அவர்களும் விழுந்து விழுந்து ஆதரித்தார். அதிக அளவுல ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களை விட அதிகமாக இந்த மசோதாக்களை அன்றைக்கு அவர்கள் ஆதரித்தார்கள். ஆனா இப்ப திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த விவசாயிகளது போராட்டம் காரணமாக பாரதிய ஜனதா கட்சி அந்த விவசாயிகளுக்கு பணிந்து அந்த சட்டங்களை வாபஸ் பெற்று விட்டார்கள். அப்போ வாபஸ் பெற்றதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதையும் ஓபிஎஸ் இபிஎஸும் பாராட்டுறாங்க. அப்ப இவர்கள் எந்த ஒரு முடிவுல இருக்காங்கன்னா, மோடி அரசாங்கம், பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம், அமித்ஷா அவர்கள் நடத்துகிற இந்த பாரதிய ஜனதா கட்சி எந்த முடிவை எடுத்தாலும் அதற்கு ஆதரிக்க வேண்டும் என்கிற ஒரே ஒரு சித்தாந்தத்துலதான் பயணிக்கிறார்கள். ஆனால் என் போன்றவர்கள், உங்களை போன்றவர்கள், அந்த 1.5 கோடி அதிமுக தொண்டர்கள் நினைப்பதெல்லாம் அதிமுக என்பது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில, அம்மா வழியில திமுகவை கடுமையாக எதிர்ப்பவர்களாக, அதே சமயம் மதவாத பாரதிய ஜனதா கட்சியையும் எதிர்த்து நிற்பவர்களாக அதிமுக தொண்டர்கள் விளங்க வேண்டும் என்பதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் நமக்கு வகுத்து கொடுத்த கொள்கைகள். அந்த வழியில பயணிக்க வேண்டும் என்பதுதான் அதிமுக தொண்டர்களின் விருப்பமாக இருக்கு. அப்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு துணை அமைப்பு போல, ஒரு இணை அமைப்பு, துணை அமைப்பு என்பதை போல பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழகத்துல 2 பிரிவு. ஒரு பிரிவுக்கு அண்ணாமலை தலைவர், இன்னொரு பிரிவுக்கு ஓபிஎஸ் இபிஎஸும் என்கிற அளவுல அதிமுக என்கிற கட்சியை அழக வைத்து விட்டார்கள். அதை நம்ம மீட்டெடுத்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில, அம்மா வழியில இந்த இயக்கம் பயணிக்க வேண்டும். இதை பத்தி தான் நம்ம பேசுறோம். இது குறித்த கருத்துக்களை நீங்கள் எல்லோருக்குமே பேச வாய்ப்புகள் கொடுக்கப்படும். உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். பேசுறவங்க உங்க பெயர் சொல்லி பேசுனீங்கன்னா வசதியா இருக்கும். அதே போல இதுல அந்த ஜாயின் பண்றவங்க கூட அந்த உங்க பெயரை பதிவிட்டு ஜாயின் பண்ணீங்கன்னா உங்க பேர் சொல்லி பேசுவதற்கு, அழைப்பதற்கு வசதியாக இருக்கும். நீங்க அந்த பேசுகிற கருத்துக்கள் பாத்தீங்கன்னா இப்ப என்னோட பேஸ்புக்ல லைவ்ல போயிட்டு இருக்கோம், நம்ம யூடியூப்ல லைவ்ல போயிட்டு இருக்கோம், ட்விட்டர்ல எல்லா சமூக வலைதளங்களிலும் இது லைவா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க பேசுற பகுதி வேண்டும் என்றால் கூட என்னுடைய உதவியாளர்கிட்ட நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா அதை நீங்க பேசுற அந்த போர்ஷன், அதற்கு நான் சொன்ன பதில எடிட் பண்ணி கொடுப்பாங்க. அதை நீங்க உங்க சமூக வலைதளங்கள்ல உங்க நண்பர்களிடத்துல, அதிமுக தொண்டர்களிடத்துல இதை பகிர்ந்து கொள்ளலாம். அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளுக்கு நம்முடைய அந்த சமூக வலைதளங்கள் மூலமாக அதிமுக தொண்டர்களை இது அதிகமாக சென்றடைகிற வகையிலையும், அவர்கள் எல்லோருமே இதுல கலந்து கொள்ளுகிற வகையிலையும் இதை உங்கள் சமூக வலைதளங்கள் பதிவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.